ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்னன்னா ஈவினிங் இது தான் நான் காமிக்கிறேன். நைட் ரூட்டீன் தான். நைட் என்ன சமையல் பண்ணுறேன்றது தான் காமிக்க போகிறேன். அது அவன் ஸ்கூலில் விட்டு வந்தோடனே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் மீன் வாங்கி போடுறோம் அப்படின்னு. நான் பொடி மீன் 4 மீன் வாங்கலாம்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இவன் வந்து வாங்கியே ஆகணும்னு ஸ்கூலில் இருந்து வரும்போது சாயங்காலமே இழுத்துட்டு வந்துட்டான். இது வந்து ஸ்கூல்லேருந்து வர வழியில் இருந்த மீன் கடை தான். இவங்க வெளியே நிறைய பேர்ட்ஸு, அதுக்கப்புறமேலு கோழி குஞ்சு, அதுக்கப்புறம் புறா, அதுக்கப்புறம் ரேபிட்டுன்னு அழகழகாக வச்சுருந்தாங்க. இது உள்பக்கம். மீனில் வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு. எதை வாங்கன்னே தெரியல. சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 மீன் குட்டி மீனாக வாங்கினாலே போதும், அதுக்கப்புறமேலு கொஞ்சம் பெரிய மீன் வாங்கிக்கலான்ட்டு நான் பார்த்துட்ருந்தேன். அதுக்குள்ளே அவன் போய் ஒவ்வொரு மீனாக அது வேணும் இது வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இது வந்து நல்ல கலர் ஃபிஷ்ஷு. இது ரேட் கொஞ்சம் கூட, எல்லா கலர்லேயுமே இருக்கும். அப்புறம் இது ஒரு வகையான மீன். நிறைய இது இருந்துச்சு. மீன் பேர்லாம் தெரில. இது கொஞ்சம் பெரிய மீன், இதுவும் பெரிய மீன். இது அழகுக்காக வைப்பாங்களா இது. இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. இது உண்மையிலே அழகாக இருந்துச்சு. இது ஜோடி 150 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அதுபோக இது வந்து கோல்டு ஃபிஷ்லேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் வந்து கண்ணாடி மீன் தொட்டிகள் வகைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து மீனுக்கு தேவையான ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் அந்த குருவி நாய்க்கு தேவையான இதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு உள்ளே ரொம்ப கவர் பண்ண முடியல, டைம் ஆகிட்டுன்னு. இதில் வந்து மீன் வந்து நேச்சுரல் பிளான்ட்ஸு, நம்ம தொட்டியில் வந்து நேச்சுரலான பிளான்ட்ஸ் வைப்போம்ல, அதையும் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கூண்டு அது இதுன்னு நிறைய இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக தான் நான் கவர் பண்ணேன். இது வந்து 2 எலி வச்சுருந்தாங்க. நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. அப்போது 2 நாய்க்குட்டி பாவம் கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு நைட்டு வந்து கடைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டைம் ஆகிட்டு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அதனால் அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக வர டைம் வந்து 9 மணி 9:30 ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நான் ஏதாவது சமைப்பேன். குழம்பு இருந்துச்சுன்னா இட்லி மாவு வாங்கிட்டு வந்து இட்லியை வச்சுருவேன். இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னா சப்பாத்தி தான். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் பல்லாரியில் 2 சைஸ் மீடியம் சைஸ் பல்லாரி போட்டு நல்லா இதை வந்து நம்ம உப்பு போட்டு இது வதக்கி எடுத்துக்கோங்க. இப்படி தான் டைம் அட்ஜஸ்ட் ஆகும், முன்ன பின்ன ஆகிட்டே இருக்கும். ஒர்க் பண்ணாலே அப்படி தான். இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் தக்காளியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுபோக மல்லி இலை, புதினா இதையும் போட்டு காரத்துக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். இந்த பேஸ்ட்டோடு இன்னும் ஒரு பச்சை மிளகா போட்டு நம்ம வந்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது இவ்வளோ தான் பேஸ்ட்டுக்கு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். அதுவும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் வந்து நான் ரொம்பலாம் வாங்கல, 300 சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தேன். அதை கழுவி இதோடு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நைட் டைம் கடைகள் வந்து இருக்கும், 9:30 வரைக்கும் இருக்கும். அப்போ நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இதை போட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட் க்ரீனாக தான் இருக்கும். மசாலாலாம் போடும்போது ரொம்ப க்ரீனாலாம் இருக்காது. இது ரொம்ப சிம்பிள். நைட்டு நம்ம வந்து குயிக்காக பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதிகமான மசாலாவும் இதுக்கு கிடையாது. இதுக்கு இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளான மசாலா தான். தேங்காய் எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண மாட்டோம். இது ரைஸு, சப்பாத்தி, இட்லிக்கு, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு குக்கரை வந்து மூடி ஒரு 2 விசில் மட்டும் வைங்க போதும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். சிக்கன் வந்து ரொம்ப உடஞ்சிரும். 2 விசிலுக்கு மட்டும் நீங்கள் வச்சா போதும். ரொம்ப பொடுசாக சிக்கன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடாதீங்க. இப்போ வந்து கிரேவி ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் நான் இட்லி வந்து வேக வச்சாச்சு. அது ஒரு 2-3 பாத்திரம் கிடந்துச்சு. அந்த பாத்திரத்தை வந்து கழுவிடுவோம். ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கும்போது தான் கழுவுவேன். இப்போ நைட்டுன்னா கொஞ்சம் இருந்துச்சுன்னா கழுவிடுவேன். அப்படி நிறையா இருந்துச்சுன்னா நான் மார்னிங் தான் எழுந்துச்சி கழுவுவேன். இப்போ கொஞ்சம் இருந்தனால கழுவுறேன். இப்போ இந்த சிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கேன். நார்மலாக நம்ம பாத்திரம் எல்லாமே கழுவி முடித்த பிறகு சிங்கை வந்து ஃபுல்லும் க்ளீன் பண்ணி தண்ணி எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துருங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து
கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நைட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே கிச்சனில் வந்து அதிகமாக வர்றது வந்து கரப்பான்பூச்சி தான். கரப்பான்பூச்சி தொல்லைகள் வந்து இல்லாத வீடு எதுவுமே இல்லை. இப்போ இந்த நடு இது இருக்குது பார்த்திங்களா, இதில் எந்த ஒரு குப்பை எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பன் உங்களுக்கு இருக்கும். சில இதில் வந்து பேஸ்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க உங்களுக்கு அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு. அதையும் எல்லாத்துலேயும் இருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த தண்ணி உள்ள பாத்திரத்தை அந்த ஹோல் வந்து மூடுற அளவுக்கு இதை வந்து அது மேல் டாப்பில் வச்சுருங்க. வெறும் பாத்திரம் வச்சோம்னா நவுண்டுரும். வெயிட்டோடு வைக்கும்போது தான் எதாலையும் எந்த பூச்சியாலையுமே மேல் பகுதி வழியாக நம்மளுக்கு வந்து சிங்க் மூலியமாக வராது. இது சிங்க் மூலியமாக எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டிப்ஸு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது விசில் 2 விசில் முடிஞ்சோடனே குக்கரை திறந்தாச்சு. இப்போ நம்மளோட அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சூடான இட்லிக்கு இந்த கிரேவி வந்து வச்சாச்சு. நீங்கள் எந்த காம்பினேஷனாலும் இதை வந்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்து அந்த 4 மீனையும் போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு ஓரமாக போய் விளாண்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் இந்த மாதிரி நிறைய டைம் கிடைக்கும்போது போய் நிறைய மீன் வாங்கி போட்டு முடித்து உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு ரெசிபி ஒரு டிப்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.